யார் என்ன வேலை கொடுத்தாலும் இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனா நீங்க சொன்னா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்படின்ற நிலைமை வந்திருக்கா? அதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்படிப்பட்ட வகை மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தன்னை பற்றி ஒரு மதிப்பு ரொம்ப பெருசா வச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா வேலைன்னு வந்துட்டா அவங்கள விட சிறப்பா யாரும் செய்ய முடியாது. அவங்கள பயன்படுத்தி பல பேர் வேலை வாங்கி பல பேர் ப்ரமோஷன்ஸ் தன்னுடைய அலுவலகத்தில் வாங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. இதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு கதை மூலமா பார்ப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கா இல்லையா, அவர் சொன்ன கதை தாங்க. ஒரு இடத்துல இளைஞர்கள்லாம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு புத்து இருந்து உள்ள ஒரு பாம்பு இருக்கு. இந்த இளைஞர்லாம் அந்த பக்கம் போகிறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு சாமியார் வர அந்த பக்கம் வந்த உடனே அந்த சாமியார் அந்த பக்கம் போகாதீங்கன்னு இளைஞர்லாம் தடுக்கிறாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் பண்ணாது, பாம்பு தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் போகிறார். பாம்பு அந்த நேரத்தில் வெளில வருது. வந்த உடனே இந்த பாம்புக்கும் தெரியுது, சாமியாருக்கு தெரியுது. ஏன்னா அவர்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. அவர் ஒரு மந்திர வார்த்தை சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பாம்பு அப்படியே அடங்கி போயிட்டு உள்ள போயிடுது. இவர் சொல்றாரு, இது யாரையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பசங்களாம் இருந்தாங்க, இளைஞர்களா விளையாடிட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன விளையாட்டுத்தனமா என்ன பண்ணாங்கன்னா, திருப்பி அந்த புத்துக்கிட்ட போறாங்க. அவர் தான் சொல்லிட்டார்ல கடிக்காதுன்ட்டு. அங்க போறாங்க. அந்த பாம்பு வெளியில வருது. வெளியில வந்தோடனே இவங்களுக்குலாம் இன்னும் உற்சாகமாயிடுச்சு. ஏன்னா அந்த மந்திரவாதி சொன்ன பிறகு அது ஒன்றும் பெரிய சீர்ற மாதிரியும் தெரியல. அது அப்படியே அடங்கி போய் கிடக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பை அப்படியே கையில் எடுக்கிறாங்க பசங்கள்லாம். எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாம்பை தூக்கி போடுறது, அந்த பாம்பை போட்டு குத்துறது, அந்த பாம்பு கிட்ட என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அந்த பாம்பால் சகிக்க முடியல. கிட்டத்தட்ட அது மெலிஞ்சு போயிடுது. ஒரு நாட்கள் ஓடுது, பல மாதங்கள் ஓடுது. திருப்பி அதே சமயம் அந்த பக்கம் வராரு. வரும்போது கேட்குறாரு, எங்கப்பா அந்த புத்திர அந்த பாம்பு எங்கன்றாரு. அந்த பாம்பு செத்து போச்சுன்றாங்க இளைஞர்கள்லாம். இவர் நம்பலை. ஏன்னா இவருக்கு தெரியும், இவர் சொன்ன விஷயத்துக்கு இவர் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த மந்திர வார்த்தையை கேட்ட பிறகு அது சாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியும். அதனால் அவர் அந்த பாம்பை தேடி கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்பை கண்டுபிடிக்கிறார். அந்த பாம்பு தள்ளாடிக்கிட்டு வருது. உடனே கேட்டார், என்னம்மா இப்படி ஆகிடுது, நான் போனாடி பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருந்தீங்க, இப்போ எப்படின்னு. உடனே இந்த பாம்பு பக்குவமாக சொல்லுது, இல்லைங்க அப்படிலாம் இல்லை, நான் சாப்பிட்றது இல்லை, அதனால தான் இப்படி ஒல்லியாக இருக்கு. இல்லையே, நீ சாப்பிட்றதுனால ஒல்லியாக இருக்க மாட்டேன், வேற ஏதோ காரணம், ரொம்ப ஒல்லியாக இருக்க, எங்கெங்கே அடிப்பெல்லாம் பட்டிருக்கு, என்ன ஆச்சு? உடனே அந்த பாம்பு சொல்லுது, அந்த பசங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு பாவம் அவங்கெல்லாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அறியாமையில் இருக்காங்க, அதனால என்ன அப்படி செஞ்சுட்டாங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அது தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கு. உடனே அந்த சாமியார் பார்த்தாரு, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நான் சொன்ன விஷயத்த சரியாகவே புரிஞ்சிக்கலையே நீ அப்படின்னாரு. சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க யாரையும் கடிக்கக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அதை நான் மனப்பாடமாக வச்சுருக்கேன், மந்திரமாக வச்சுருக்கேன். அதன் மூலமாக தான் நான் முக்தி அடைவேன்னு எனக்கு தெரியும். அந்த மந்திரத்தை போய் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலாம்னு சொல்கிறீங்க. உடனே அவர் சொன்னார், நான் உன்னை யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னேன், கடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். உண்மைதான். ஆனால் உன்கிட்ட யாராவது மோத வந்தால் அவங்கள பயமுறுத்தக்கூடாதுன்னு நான் சொன்னேன். யாராவது வேணும்னே உங்ககிட்ட வம்பு இழுக்கிறான்னா அவங்கள பயமுறுத்துறதுக்கு நீ ஒரு சீர் இருக்கலாம் இல்லையா, அது உன்னுடைய பண்பு இல்லையா? அப்படி சீர் இருந்தன்னா உன் பகலில் வந்திருக்க மாட்டாங்க, நீயும் நிம்மதியாக இருந்திருப்ப. ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, நான் சொன்ன விஷயத்தை நீ சரியாக புரிஞ்சிக்காத காரணத்தினால எப்பொழுதுமே யார் என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ணாமல் நீ கூட போவே இன்னைக்கு உன் உயிரே ஊசலாடக்கூடிய நிலைமையில் இருக்கு. அதனால் இந்த உபதேசத்தை நீ சரியாக புரிஞ்சிக்கோ. இனிமே யாராவது உன்கிட்ட சீன்றாங்க, உன்னுடைய வழியில் கொடுக்க வராங்கன்னா சீரு, அவர்களை துன்புறுத்தாது, ஆனால் நீ சீருவதன் மூலமாக நீ ஒன்றை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு தெளிவாக சொன்னார். உடனே அந்த பாம்பும் நன்றியை தெரிவிச்சது. தன்னுடைய அறியாமை நினச்சிட்டு அது உள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த அறியாமை இந்த பாம்புக்கு மட்டும் இருக்கா இல்லை நமக்கும் இருக்கான்றது தான் கேள்வி. ஏன்னா நம்மளும் பல நேரத்தில் நம்முடைய அலுவலகமாக இருக்கட்டும், நம்முடைய வீடாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நான் நல்லவனாக இருக்கிறேன்ற ஒரு போர்வையில் என்ன பண்ணுறோம், எல்லா விஷயத்துக்கும் ஆமா சாமி போடுறோம். நம்ம அடி வாங்குறோம்னு தெரியாமையே நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு அந்த அடி வாங்கினதை பற்றி கேட்டால் கூட அந்த அடி வாங்கினதை வெளில சொல்கிறது கிடையாது. அப்படியே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம மறைச்சி அப்படி போயிடும். ஆனால் உண்மையிலேயே அதில் யார் பலன் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். உங்கள் கூட இருக்கக்கூடிய சக ஊழியரே கூட இருக்கலாம், உங்ககிட்டேருந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு அந்த லேபிள் அவர் பேர் போட்டிருக்கோம். இதெல்லாம் நியாயமானு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல சீரணும், நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய சக்தியை காமிக்கணுன்றது முக்கியம். உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் என்றைக்கும் குறைச்சிக்காதீங்க. நீங்கள் நல்லா பணிபுரியுறீங்க, உங்களுடைய வேலையை யாரும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற வேலைக்கு கிரெடிட்னு சொல்லக்கூடிய அந்த உரிமையை நீங்கள் தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும்ன்றது தான் உண்மை. அது இந்த பாம்பின் கதை போல தான். நாம்
சில பேரை வந்து யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அதுக்காக நாம் ரொம்ப இலகன மனப்பான்மையோடு இருந்தோம்னா நாம் யாருக்கிட்டையும் வேலையை வாங்க முடியாது. ஒரு வேலை வாங்க முடியாத ஒரு மனிதர்கிட்ட யார் வேலை கொடுப்பா? அவர் எப்படி மேல் பதவிகளுக்கு போக முடியும்? இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான கேள்வி, நமக்குள்ள சிந்திச்சு பார்க்கணும். இந்த கதையை வச்சு அப்படி சிந்திச்சு பாருங்க, நிச்சயமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நாம் கொள்ள வேண்டியது உறுதியான மனம். அதே சமயத்தில் நாம் எல்லாருக்கூடையும் இலகுவாக பழகணும். ஆனால் அந்த இலகுவாக பழகிறேன்ட்டு நாம் ஏமாளித்தனமாக இருக்கக்கூடாது. நாம் வேலை செய்யணும். அதே மாதிரி எங்கே வேலை வாங்கணுமோ அங்கே ஒரு இனிமையான அதே நேரத்தில் உறுதியான சொல் வாங்கி அந்த வேலையை வாங்கணும். நாம் போட்டு திட்டிடக்கூடாது. ஆனால் விஷயத்தை சரியாக சொல்லணும். இது வந்து பயிற்சியின் மூலமாக தான் வரும். உங்கள் கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசி பேசி கற்றுப்பீங்க. ஆனால் இதை கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் அப்படிலாம் இல்லை, நான் இப்படியே பழகிட்டேன் அப்படியே இருப்பேன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் உங்களுக்கு வளர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்குமான்றது சந்தேகமாக தான் இருக்கும். ஆக இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய அலுவலகத்தில் இந்த கதையை நினைவு வச்சுங்க, அதே நேரத்தில் இந்த கருத்தையும் நினைவு வச்சுங்க. இதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த கதையும் உதவும், இந்த கருத்தும் உதவும். இது போன்ற அருமையான கதையும் கருத்தையும் மீண்டும் மீண்டும் சிந்திப்பதற்கும் கேட்பதற்கும் கார்த்திக் குமரன் இம்ப்ரெஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் உங்களை அருமையான கதையோடு சிந்திக்கிறேன். கீழே உள்ள கருத்தில் உங்கள் கருத்துக்கு தெரிவிங்கள். நன்றி, வணக்கம்.